நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. இதனால் நாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், குரூப் ஏவில் ஏற்கனவே சந்தித்த இந்தியா நியூசிலாந்து மீண்டும் நீங்களே ஃபைனல்ஸ் ஆடிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே குரூப் பில இருந்த டீம் ஒரு மைண்ட் வாய்ஸ், ஆனா பாவிகளா இதுக்கேங்க நாங்க அவ்வளோ தூரம் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில ஆடிட்டு நீங்க ரெண்டு பேருமே கடைசியில் ஃபைனல்ஸ் ஆடிட்டு போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நியூசிலாந்து இன்னைக்கு பின்னி படல் எடுத்துறாங்க சவுத் ஆப்பிரிக்காவை. வாழ்த்துக்கள் நியூசிலாந்து. நான் என்ன யோசிச்சேன்னா, சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சிருவாங்க நியூசிலாந்து. அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளாசன் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரி பேட்டர் இந்த பக்கம் இருக்காரு. பிளஸ் மில்லர் அப்படின்ற போது எங்கேயோ வந்து நியூசிலாந்து அவங்க கிட்ட மாட்டிப்பாங்கன்னு யோசிச்சோம். அதை பத்தி அப்புறம் பேசலாம். பட் நியூசிலாந்து இன்னைக்கு தெரிச்சுட்டாங்க ஒரு கலெக்டிவ் யூனிட்டா. அது ஒன் ஆஃப் கேம். துபாயில ஏதோ சேஸ் பண்ண போனோம், சரியா கிளிக் ஆகல. ஆனா இங்க லாகூர்ல மொழன்னு இருக்கு விக்கெட் அப்படின்றத திருப்பி எங்க பேட்ஸ்மேன்லாம் களை கட்டுவாங்கன்ற மாதிரி ஆரம்பிச்சாங்க நியூசிலாந்து. சாண்டர் டாஸ் வின் பண்ண உடனே ஒரு கிளவரா ஒரு விஷயம் பண்ணாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் மைண்ட்ல ஒரே கல்ல ரெண்டு மாங்க. அதாவது போன மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம சேஸ் பண்ணோம், ஒரு மாதிரி கான்பிடன்ஸ் இல்ல அப்படின்றனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடலாம். செகண்ட் ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா சேசிங் வரும்போது பிரஷர் ஆவாங்க, எங்கேயோ ஒரு குரூஷியல் மூமெண்ட்ஸ்ல சறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுனால நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக ஒரு தரமான ஸ்கோர் எடுத்தா நம்ம கையில நல்ல போலிங் இருக்கு, பிளஸ் அந்த முக்கியமான வெப்பன் ஃபீல்டிங்கும் இருக்கு அப்படிங்கிறதுனால சாண்டர் சூப்பரா அந்த டெசிஷன் எடுத்தாரு. இங்க தான் ஸ்மித்துக்கும் சாண்டருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லுவாங்க. ஸ்மித் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறேன்னு சொன்னது அவருக்கு பலம் இல்லை, அவருக்கு பலமே பேட்டிங் அப்படின்றது நம்ம பேசணும். இங்க சாண்டர் அவருக்கு ஒரு கலெக்டிவா ஒரு போலிங் பிளஸ் ஃபீல்டிங் ஒரு மிகப்பெரிய வெப்பனா இருந்திருக்கு. பேட்டிங் ரொம்ப நல்லா ஆடுறாங்க. பட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து ஃபீல்டிங் அவங்க ஒருவேளை 300 எடுத்தா அது 330 நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அந்த 30 எக்ஸ்ட்ராவா அவங்க ஃபீல்டிங்ல சேவ் பண்றாங்க அப்படின்ற போது பேட்ஸ்மேன் ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷர் கிரியேட் ஆகுது, எஸ்பெஷலி சேசிங். இருந்தாலும் நீங்க அட்டகாசமான ஒரு தோக்கம்ங்க. இந்த ரச்சின் ரவீந்திரா, அப்பா இந்த ராகுல் பிளஸ் சச்சின் பேரை வச்சீங்கன்னா வேற லெவல்ல தெரிகிறாங்க. 13 இன்னிங்ஸ் தாங்க ஐசிசி டிராஃபில. ஆனா ஆல்ரெடி பயபுல்ல 500 அடிச்சுட்டாரு அப்படின்ற போது இந்த ரச்சின்ற பேரு வேற லெவல்ல இருக்குல்ல. அப்புறம் பழைய குதிரை கேன் வில்லியம்சன் நம்ம பார்த்தோம். இதுல ரொம்ப இந்த டோர்னமெண்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த லெஜெண்ட்ஸ்னு பேசப்படுகிற ஃபேப் 4 விராட் கோலி, ஜோ ரூட், ஸ்டீவ் ஸ்மித், அப்புறம் கேன் வில்லியம்சன் எல்லாருமே தெரிச்சுட்டாங்க. நாங்க தான் கெத்து, நீங்க T20 சின்ன பசங்க கேம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஓடின்னு வந்தீங்கன்னா எங்க கிட்ட தான் இன்னும் கோதால பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸ்டீவ் ஸ்மித்தை பத்தி பேசலாம், அவர் ரிட்டையர்மெண்ட் வர சொல்லியிருக்காரு அப்படின்னாலும் அதுக்கும் அதுக்கு முன்னாடி இந்த கேன் வில்லியம்சன் பத்தி முடிச்சிடலாம். கேன் வில்லியம்சன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அட்டகாசமான அந்த ரச்சின் ரவீந்திரா அவரும் ஆடின போது இந்த ரன்ஸ் டக்கு டக்குன்னு ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. எங்கெல்லாம் அவர் ரொம்ப பிஸ்தாவா அது பண்றாருங்க கேன் வில்லியம்சன். சைலண்டா இருக்க மாட்டேங்கிறாரு. எப்படி இந்த ஷாட் அந்த ஷாட் இந்த ஷாட்னு ஏதோ பிஸியா வச்சுட்டே இருக்காரு. கடைசியில பாத்தீங்கன்னா அப்படி ஒரு 100 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு கேன் வில்லியம்சன். சோ ரச்சின் ரவீந்திரா அந்த கேன் வில்லியம்சன் அந்த பார்ட்னர்ஷிப் எப்பவுமே இந்த டாப் 4ல 2 பேட்டர் 100 அடிச்சா சகோ ஆட்டோமேட்டிக்கா மினிமம் கேரண்டி மாதிரி அந்த 300 கன்ஃபர்ம்டு. சோ அங்க நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு நியூசிலாந்து குறைந்தபட்சம் 300 அடிக்க போறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சு போச்சு சகோ. அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா ஒரே ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணிடுறேன். நீங்க பாத்தீங்கன்னா குட் பிளேயருக்கும் கிரேட் பிளேயருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. குட் பிளேயர் எப்ப கிரேட் பிளேயரா மாறாரு நீங்க அந்த அறிகுறிகள் எங்கெல்லாம் தெரியும்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான டோர்னமெண்ட்ஸ், முக்கியமான மேட்சஸ், நாக் அவுட் கேம்ஸ் இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க, டெலிவர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆர் போலரா இருந்தா விக்கெட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப பாருங்க ரச்சின் ரவீந்திரா ODI வேர்ல்ட் கப் தெரிச்சார். 300 நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்க சாம்பியன்ஸ் டிராஃபில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 200, அது ஒண்ணு நாக் அவுட் ஸ்டேஜ்ல ஒரு செமிஃபைனல்ஸ்ல வந்திருக்கு அப்படின்றனால ஆல்ரெடி நீங்க பிக் மேட்ச் பிளேயர் அப்படின்ற டேக் ஏர்ன் பண்ணிட்டாரு ரச்சின் ரவீந்திரா. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 1 டிகேட், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு ரச்சின் ரவீந்திரா நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். சோ இவங்க 2 பேர் அந்த ஒரு 100 அடிச்ச உடனே 300 கன்ஃபர்ம்ட். ஆனா 300 போருமா இந்த விக்கெட்லன்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படின்னு அங்க டேரில் மிச்சல் அவர் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அப்ப டேரில் மிச்சல் கான்ட்ரிபியூட் பண்ண போது கூட ஒரு 310 தான் ராஜா அப்படின்ற போது தான் வந்தார் கிளென் பிலிப்ஸ். இந்த ஆளு ஃபீல்டிங்ல தான் 20 ரன் சேவ் பண்றாரு, 2 அட்டகாசமான கேட்ச் எல்லாம் எடுத்து மேட்சை திருப்புறாருன்னு பார்த்தா இன்னைக்கு டபால்னு ஒரு அப்படியே குவிக் ஃபயர் ஒரு 40+ அடிச்சோடனே அது 350 360க்கு போயிடுச்சு டோட்டல். அங்கதாங்க கேம் சேஞ்சர். 27 பந்துல 49 ரன் 180 ரன் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு அப்படின்ற போது இவர் பேரு பிலிப்ஸ். நார்மலா பிலிப்ஸ்னா அதுதான் பல்பு வாங்கும். ஆனா இவர் பிலிப்ஸ்னு பேர் வச்சு மத்தவங்களுக்கு பல்பு கொடுத்துட்டு இருக்காரு. போலருக்கு பல்பு, பேட்ஸ்மேன் இந்த பக்கம் ஆப்போனன்ட்ல ஆடுற பேட்ஸ்மேனுக்கு பல்பு அப்படின்றனால வேற லெவலில் தெரிச்சிட்டு இருக்காரு பிலிப்ஸ். நீங்க இது இந்த எப்பவுமே அவர் 40 ரன் அடிக்கிறாருன்னா பிளஸ் 20 ரன் போட்டுக்கணும். 60 ரன் அவர் பேட்டிங்ல அடிச்ச மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது தவிர ஒரு 2 எக்ஸ்ட்ராடனரி கேட்சஸ் அதெல்லாம் பண்ணுவாரு. போலிங் வேற நீங்க நல்லா போட்டாரு அப்படின்றதுனால பிலிப்ஸ் வேற லெவலில் ஆடிட்டு இருக்காரு. சோ அங்கதான் எனக்கு தெரிஞ்சு கேம் சேஞ்சர். ஏன்னா இன்னைக்கு 320னா
இப்ப பாருங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படி இப்படியே முட்டும் போது 250 காலி ஆகுவாங்கன்னு யோசிச்ச போது 315 வரைக்கும் போனாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே அங்க வரலாம். பட் 360 போன உடனே நியூசிலாந்துக்கு அந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அங்கேயே ஒரு பாடி லாங்குவேஜ் மாற ஆரம்பிச்சிச்சு. பிலிப்ஸ் அந்த 40ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷோல்டர்ஸ்லாம் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது நம்ம கழுத்துக்கு மேல வெள்ளம் போகுதா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல வந்துட்டாங்க. அங்கதான் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மாதிரி பிரஷர் ஆல்ரெடி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரபாடா ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. இங்கிடி அவர் ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. அப்படி இப்படி எல்லாம் போட்டாங்க போலிங் போட்டது. ஆனா 362 அப்படின்றது ஒரு சேலஞ்சிங் ஸ்கோரா இருக்கும். பட் என்னன்னா இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல எவ்வளவு பேடா நீங்க ஆடினாலுமே 270 குறைந்தபட்சம் 280 எடுக்கலாம் ஆர் 300 எடுக்கலாம் அப்படின்றது ஒரு மாதிரி தெரிஞ்ச விஷயம். அந்த எக்ஸ்ட்ரா 60 ரன்ஸ் தான் எங்கேருந்து வரப்போகுது, ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் யாராவது ஆடி கொடுக்கணுன்றது ஒரு தெளிவான ஒரு விஷயமா இருந்தது. இன்ஃபேக்ட் கேமுக்குள்ள நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரிக்கல்டன் ஒரு மாதிரி டப்பட்டு நல்ல திறமைங்க. சில ஷாட்ஸ்லாம் அட்டகாசமா ஆடினாரு. அவரோட விக்கெட் வந்தது. பவுமா ரொம்ப மெத்தனமான ஒரு தொடக்கம். அவர் ஆனா அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணி அவருக்கு ஒரு 50 அடிச்சாரு. இன்ஃபேக்ட் அவரும் வந்து வேண்டர் டூசனை பத்தி நம்ம நிறைய பேசுறதே இல்லை. அட்டகாசமான ஒரு பேட்டர். அவங்க 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. பட் எகெயின் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து அதை நான் ஷோல போய் சொல்லிட்டு இருந்தேன். கிளாசன் எந்த கட்டத்துல உள்ள வராரு, ரொம்ப early-ஆ கிளாசன் வந்தாருன்னா தட்ஸ் நாட் அ குட் சைன் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் அது நம்ம ஒரு 35 ஓவருக்கு அப்புறம் கிளாசன் வந்திருந்தாருன்னா இந்த கேம் வேற மாதிரி இருக்கும். ஆனா 27வது வரையும் கிளாசன் உள்ள வந்துட்டாரு. அங்கதாங்க ஒரு கேம் சேஞ்சர். பட் ஸ்டில் 220ல வர வேண்டிய கிளாஸும் 160லயே வந்ததுனால ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷர் இருக்கு. இன்னும் 200 ரன் இருக்கு அப்படின்ற போது, ஆனா வந்த ஒரு 7 ரன்லயே கிளாசன் அவுட் ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த வேண்டர் டூசன் கிளாசன் வித்தின் ஒரு 7 ரன்ல அவுட் பண்ணாங்க பாருங்க நியூசிலாந்து. அங்கதான் சவுத் ஆப்பிரிக்கா கேம் அவுட் ரொம்ப வெளியே போயிட்டாங்க. சகோ வேண்டர் டூசன் வந்து 161 for 2ல அவுட் ஆனாரு. ஸோ அது 161 for 3 26 ஓவர்ஸ்ல யோசிச்சு பாருங்க. 26 ஓவர்ஸ்ல 161 for 2 செம்ம சேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கட்டம் வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா கரெக்டா பிளான் படி போயிருந்தாங்க. நியூசிலாந்து என்ன பண்ணாங்க, அந்த 35 ஓவர் வரைக்கும் விக்கெட் கையில வச்சுனே இருந்தாங்க. அதுக்கப்புறம் டப்புன்னு ஒரு டேக் ஆஃப் பண்ணாங்க. அதனால 360 வந்தது. இன்ஃபேக்ட் அதே டெம்ப்ளேட்ல ஈக்குவலா போயிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல இன்ஃபேக்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட ரன் ரேட் நீங்க நியூசிலாண்டோட பெட்டரா இருந்தது. 161 for 2 in 26 ஓவர்ஸ். அந்த இடத்துல வேண்டர் டூசன் அவுட் ஆனாருங்க. சாண்ட்னர் என்ன மாதிரி போலிங் போட்டாருங்க. பிஸ்தா கிரிக்கெட்டருங்க. அப்படியே நூல் கட்டி விட்டாரு. அப்படியே செட் பண்ணி அவர் சிங்கிளுக்கு போனாரு. டபாக்னு தட்டினாரு சென்டர் ஸ்டம்ப். ஆனா அடுத்த வருது யாருன்னு பாத்தீங்கன்னா கிளாசன். அப்படின்ற போது கிளாசன் ஆடுற வரைக்கும் கேம் நான் எப்பவுமே சவுத் ஆப்பிரிக்கா ஏன் இந்தியாவுக்கு டேஞ்சரா இருக்கும்னு நான் சொன்ன ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பைபிள்ல கிளாசன். அவர் வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு 6 ரன்ல இவர் 161ல அவுட் ஆறாரு. கிளாசன் 167ல அவுட் ஆறாரு. அது பேட் ஷாட்டுங்க கிளாசன். அவர் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல பிடிச்சி ஆடிந்தாருன்னா, ஏன்னா அதுக்கப்புறம் பாருங்க கிளாசனுக்கு அப்புறமே பாருங்க கிளாசன் இந்த பக்கம் ஆடின போது மார்க்ரம் அந்த பக்கம் ஆடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டேவிட் மில்லர், அதுக்கப்புறம் முல்டர் நல்லா பேட்டிங் இருக்காரு. அதுக்கப்புறம் யான்சன் நல்லா பேட்டிங் ஆகுவாரு. அதுக்கப்புறம் ரபாடா ஆகுவாருன்ற போது பேட்டிங் டெப்த் பயங்கரமா இருக்கு. ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் மில்லர் வந்திருந்தாருன்னா சவுத் ஆப்பிரிக்கா அந்த கேம் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருப்பாங்க. பட் அந்த 6 ரன் கிட்டத்தட்ட 7 ரன்ல வேண்டர் டூசன் அண்ட் கிளாசன் விக்கெட்டை பேக் டு பேக் எடுத்தாரு சாண்ட்னர். அங்க ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி எரர் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அவர் ஆல்ரெடி ஒரு 6 ஓவரை முடிச்சிட்டார் சாண்ட்னர். இன்னும் ஒரு அடுத்த 10-12 பந்து விக்கெட் விடாம ஆடிந்தாங்கன்னா ஒரு பிரேக் எடுத்திருப்பாரு அவரோட ஸ்பெல்ல. அப்படியே இருப்பா ஹோல்ட் ஆன், ஏன்னா அப்பதான் 26 ஓவர் ஆயிருக்கு அப்படின்ற போது இன்னும் நிறைய ஓவர்ஸ் இருக்கு மேட்ச்ல அப்படின்றது காரணத்தினால் சாண்ட்னர் எங்கேயோ ஒரு பிரேக் எடுத்து திருப்பி வந்திருப்பாரு. ஆனா அந்த 12 பந்துக்குள்ள 2 முக்கியமான விக்கெட் வேண்டர் டூசன் அண்ட் கிளாசன் எடுத்த உடனே பிரஷர்ல வந்துட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ ஒரு 167 for 4லேருந்து 212 for 7 அப்படியே விழுந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த சாண்ட்னரோட ஸ்பெல். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கூட பேட்டிங் இருந்தது. இந்த கட்டத்தில் 212 for 7 அப்படின்ற போது அது இன்னும் 218 for 8 ஆச்சு. சரிப்பா 250க்கு காலி ஆடுவாங்க அப்படின்னு யோசிச்ச போது டேவிட் மில்லர் கச்சா முச்சான்னு கட்சியில் அடிச்சு ஒரு 100 அடிச்சாரு டேவிட் மில்லர். இன்ஃபேக்ட் அவரோட வேலையை அவர் நீங்க சொல்லலாம் ஒரு இன்சிக்னிபிகண்ட், அதுல என்ன யூஸ்னா, பட் ஆஸ் அ பேட்டரா 67 பால்ல 100 அடிச்சிருக்காரு அப்படின்ற போது அவரோட வேலையை அட்டகாசமா பண்ணிருக்காரு மில்லர். இந்த பக்கம் யாராவது ஒருத்தர் சப்போர்ட் கொடுத்து கடைசியில எடுத்துன்னு போயிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க, 10 ஓவர் 120 ரன் டு வின் ஒரு கிளாசன் அண்ட் மில்லர் ஆடி இருந்தாங்கன்னா டெஃபினட்டா சான்ஸ் இருக்கு. பட் நடுவுல எப்பவுமே சவுத் ஆப்பிரிக்கா சொதப்புற ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த சேசிங்ல எங்கேயோ ஒரு 5 ஓவர்ல மேட்ச் விட்டுருப்பாங்க. அதுதான் மீண்டும் இன்னைக்கு நடந்திருக்கு. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு நியூசிலாந்து அந்த பிரஷரையும் கிரியேட் பண்ணாங்க. ஸோ போலிங் நீங்க மேட்ச் ஹென்ரி வழக்கம் போல ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. அவருக்கு சின்ன ஒரு இன்ஜுரி எல்லாம் வந்த காரணத்தால் உள்ள போனாரு. உடனே டக்குன்னு என்ன பண்ணாரு, சாண்டன் சூப்பரா பண்ணாருங்க கேப்டன்சி. அவரோட போலிங்ல இருந்து லீட் பண்ணாரு, செம்ம போலிங் போட்டாரு. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜான்ற ரச்சின் ரவீந்திராவை வச்சு ஒரு 5 ஓவர் தள்ளினாரு. கிளென் பிலிப்ஸ்
என்ன பண்ணாலும் பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாருன்னா அம்பானி ஆதிவர் போல இருக்கு, வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அவருக்கு நேரம். 3 ஓவர்ல 27 ரன் அவரு ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு அப்படின்ற போது ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ் ஃபேக்டர் திருப்பி அந்த கிளாஸனோட விக்கெட் தான் மிகப்பெரிய கேம் சேஞ்சர். இந்த 200 ரன் நீங்க T20 கிரிக்கெட் மாதிரி அந்த கட்டத்துல அவங்க ஆடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. செம்ம பேட்டிங் விக்கெட், பியூட்டிஃபுல் 650 ரன் வந்திருக்கு அப்படின்ற போது லாகூர் வேற மாதிரி இருந்திருக்குங்க. துபாயில எப்பா 300 வருமா 300 வருமா அப்படின்றது இந்த வானம் பார்த்த பூமி மாதிரி இருந்தது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா தடிக்கு விழுந்தா 300 அந்த வாசல்ல எழுந்து கோலம் தெரிக்கிற மாதிரி 300 350 லாகூர் விக்கெட் எஸ்பெஷலி வேற லெவல்ல இருந்தது. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு மூமெண்ட்ல தான் ஒரு பயங்கர கேம் ஆச்சு. சரி யோசிச்சு பாருங்க, கிளாசன் வந்து ஒரு ஃபியர் ஃபேக்டரா இருந்திருக்காரு எல்லா டீமுக்கும் அப்படின்ற போது கிளாசன் அவுட் ஆகும்போது 2 விஷயம் நடக்கும். அதாவது அந்த பக்கம் இருக்கிற போலிங் சைடுக்கு ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் வரும், ஒரு யானை பலம் வந்துடும். அதே மாதிரி பேட்டிங் சைடுக்கு ஒரு ப்ரெஷர்ல வந்துடும். ஐயோ கிளாசன் அவுட்டா அப்படின்றது. ஸோ இந்த 2 விஷயமா அந்த இடத்துல நடந்தது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சாண்டனரோட இன்னொரு கேப்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரிக்கல்டன் அவர் அவுட் எடுத்தது பாருங்க, அந்த ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர் அந்த கேச்சிங் வச்சிருந்தாரு இன்னைக்கு. இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீல்ட் செட்டப் பண்ணிருக்காருங்க. மத்த கேப்டன் யாருமே பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேட்டிங் விக்கெட்ஸ் அப்படின்றதுனால ஸ்லிப் வைக்கிறாங்க, கலி வைக்கிறாங்க, எல்லாம் வைக்கிறாங்க. பட் இங்க கேச்சிங் நீங்க வைக்கும்போது அந்த கவர் டிரைவை கட் பண்ணிட்டார். ரிக்கல்டன் அடிச்ச பவுண்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப் டிரைவ்ஸ் ஸ்ட்ரைட்டா அடிச்சார். பட் ஒரு பால் வெளியே போனோடனே அந்த பவுண்டரி கட் ஆகுதே, ஆடலாமா வானாமான்ற ஒரு டவுட்ல போனாரு, டபக்குன்னு அந்த கேட்சை பிடிச்சிட்டாங்க. ஐ திங்க் இன்னைக்கு சாண்டனரோட போலிங் சேஞ்சஸும் சரி, அந்த ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸும் வேற லெவல்ல காமிச்சிருக்காரு. ஸோ இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் டாஸ்ல எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப சாதகமா இருந்தது. ஒரு கிளியர் பிளானோட போனாங்க. அங்கதான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நியூசிலாண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. கிளியர் பிளான், எப்ப நம்ம டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்கோம் அப்படின்ற போது ஒரு 350 இந்த விக்கெட்ல அடிச்சாதான் நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியுன்றதுனால போனாங்க. பட் இவங்க ஆரம்பிக்கும் போது அந்த 350க்கு எப்படி போகணுன்ற ஒரு தெளிவுல ஒரு மாதிரி ஆடினாங்க. பட் இந்த மாதிரி 350 சேஸ் பண்ணும்போது சகோ அதை பிரேக் டவுன் பண்ணிருந்தோம். டார்கெட்ஸ் 35 ஓவர்ல 200 வச்சுக்கோ. கடைசி 15 ஓவர் 150 ரன் இருந்தா கூட 6 விக்கெட். எனக்கு ஒரு கிளாசன் ஒரு மில்லர் இருக்காருன்னா சான்ஸ் இருக்கு. அந்த 35 200 இன்னும் பிரேக் பண்ணிக்கோ. 15 ஓவர்ல 110 120 6 105 கூட வச்சுக்கோ. அந்த மாதிரி பிரேக் பண்ணி போனீங்கன்னா டார்கெட்ஸ் ஈஸியா இருக்கும். அதுக்கு சம்மார் அதை மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. பட் எனிவே இப்போ ஓகே, நியூசிலாந்து ஃபைனல்ஸுக்கு வந்தாச்சு. நான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் பயந்தா, பட் சவுத் ஆப்பிரிக்கா ஒதுக்கிட்டு நியூசிலாண்டே திருப்பி வராங்க. இப்பதான் அவங்க அடிச்சது ஃப்ரெஷ்ஷா நம்ம மைண்ட்ல இருக்கிறதுனால இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதா நான் பாக்குறேன். பட் அப்படியே இந்தியா அசால்ட்டா ஜெயிச்சிருவாங்க நம்ம சொல்ல முடியாது. ஃபைனல்ஸ்ன்ற ப்ரெஷர் 2 பக்கமும் இருக்கும். எனக்கு நியூசிலாந்து எங்க ஒரு டேஞ்சரஸ் சைடா தெரிவாங்க ஃபைனல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, மீண்டும் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு டீசென்டான துபாயில 300 வரல அப்படின்ற போது 250 260 அடிச்சாங்கன்னா அங்கதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா 260 270ன்றது துபாயில ஒரு நல்ல ஸ்கோரா இருந்திருக்கு. பிளஸ் தரமான போலிங் வச்சிருக்காங்க நியூசிலாந்து. இன்னொன்னு நியூசிலாந்து ஃபீல்டிங். எப்பவுமே சேசிங் டீம்ல விக்கெட் மட்டும் இல்ல, ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டிங் சைடுக்கு எதிராக நீங்க பேட்டிங் ஆகும்போது அவங்க 4 பவுண்டரியை இங்க அங்க டைவ் சேவ் பண்ணும்போது ஒரு பேட்டரா உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். யோ என்னையா நல்ல ஷாட் ஆடிட்டு இருக்க, நீ பாடி இங்க பறந்து பந்த பிடிச்சிட்டு இருக்க, சரி நான் இன்னும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நியூசிலாண்டோட மிகப்பெரிய பலமா நான் பாக்குறது அவங்க டிஃபெண்டிங் டார்கெட்ஸ், அவங்களோட ஃபீல்டிங். அது வந்து போலர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா கான்பிடன்ஸ் கொடுக்கறதுனால நல்லாவும் போடுறாங்க நியூசிலாந்து. ஸோ சிம்பிள், இந்தியா டாஸ் வின் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுங்க, நீங்க ஒரு 270 280 அடிங்க, ப்ரெஷரா நியூசிலாந்து மேல போடுங்க. போன வாட்டி என்னாச்சு, அந்த மாதிரி தான் நியூசிலாந்து ப்ரெஷர்ல வந்தாங்க, சேஸ் பண்ண முடியாம அப்படின்றதுனால அதே டெம்ப்ளேட் எடுத்து இப்ப சினிமால நிறைய டேரக்டர்ஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, இங்கேருந்து எடுத்து அங்க வைக்கிறாங்க பாருங்க, அதே மாதிரி பண்ணுங்க. போன மேட்ச்ல இந்தியா நியூசிலாந்து நீங்க என்ன பண்ணீங்களோ அதையே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த பக்கம் வச்சிருங்க, நியூசிலாந்து திருப்பி மீண்டும் நம்ம அடிக்கலாம். எனிவே அடுத்தது நம்ம ஸ்டீவ் ஸ்மித்தோட இது பேசணுங்க. என்ன லெஜெண்டரி கிரிக்கெட்டர். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாங்க சகோ, நிறைய இந்த மாதிரி லெஜெண்டரி கிரிக்கெட்டர்ஸ் அவங்க ஊர்ல ரிட்டையர் ஆனாங்க. உங்களோட ஃபேன்ஸுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ரிசப்ஷன் அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு பாய் சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்க. மகேந்திர சிங் தோனி மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் ஆஸ்திரேலியா ரிட்டையர் ஆனார், அஸ்வின் அம்மா ஆஸ்திரேலியா ரிட்டையர் ஆனா, இப்போ ஸ்டீவ் ஸ்மித் அப்படின்னு இது மாதிரி ஒரு பட்டியல் நம்ம சொல்லிட்டே போயிருக்கலாம். அட்லீஸ்ட் விராட் கோலி, ரோஹித் சர்மா வந்து வேர்ல்டு கப் ஒரு பயங்கரமான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த T20ல ரிட்டையர் ஆனாங்க. அதுவும் ஸ்மித் மாதிரி ஒரு லெஜெண்ட் டெஃபினட்டா ஆஸ்திரேலியா போய் ரிட்டையர் ஆகலான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. பட் அவருக்கு ஆப்வியஸ்லி இதெல்லாம் அவங்களோட பர்சனல் சாய்ஸஸ் வர மாதிரி யோசிச்சிருக்காரு. பட் ஹேட்ஸ் ஆஃப்ங்க, கிரேட் கிரிக்கெட்டர். ODI ஃபார்மேட்ல ஒரு மிகப்பெரிய பூதமா இருந்திருக்காரு ஸ்டீவ் ஸ்மித். அண்ட் எனிவே சகோ, மீண்டும் வந்து ஒரு 2 தரமான சைட்ஸ். பட் நான் சவுத் ஆப்பிரிக்கா வந்தாதான் டேஞ்சர் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அந்த சவுத் ஆப்பிரிக்கான்ற பூதத்தை சாய்ச்சிட்டு நியூசிலாந்து வராங்கன்னா அவங்களும் ஒரு பூதமா தான் இருக்கணும் கண்டிப்பா. ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இந்தியா
ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இதே வென்யூல தான் 2வது மாதிரி சாதிச்சிருக்காங்க அப்படின்றதுனால விக்கெட்டும் சாதகமா இந்தியாவுக்கு இருக்கு, பேட்டிங்கும் இருக்கு, bowling-ம் இருக்கு. ஒன்லி திங் இந்தியா cannot மேட்ச் ப்ராபபிலி இஸ் நியூசிலாண்டோட ஃபீல்டிங். அங்கதான் உஷார் ஐயா உஷாருன்ற மாதிரி இந்தியா கொஞ்சம் இருக்கும். பட் ஓவராலா மீண்டும் ஒரு ஃபைனல்ஸ் தெரிக்க போகுது. நன்றி சகோ, உங்களோட சப்போர்ட்டுக்கு, உங்களுக்கு ஆதரவுக்கு. மீண்டும் அடுத்த பதிவுல அந்த ப்ரிவ்யூ மாதிரி பேசலாம். இந்த ஃபைனல்ஸ்ல என்ன நடக்க போகுது ராஜா அப்படின்ற உங்களுக்கு நான் பேசுறேன். அது வரைக்கும் நீங்களும் ரெஸ்ட் எடுங்க, நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.